வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். சிறுவர் சீர்திருத்த பள்ளி மாற்றுவதற்குரிய சட்ட திருத்தம் ஏற்படுத்த வேண்டும். இது முழுமையாக உச்ச நீதிமன்றமும் நம்மளுடைய மத்திய அரசும் மாநில அரசும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் இதற்குரிய தீர்வு எட்டப்பட வேண்டும். சிறுவர்கள் கைது செய்யும் பொழுது அவர்களுடைய அந்த சூழ்நிலை இன்னும் கடினமான ஒரு காலகட்டத்தை அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அந்த குழந்தைகளுக்கு ஏற்ப ஒரு கல்வி திறன் இல்லாமல், அவர்களுக்குரிய ஒரு பொழுதுபோக்கு இல்லாமல், ஒரு மன அழுத்தத்தை கொண்டு வந்து கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலை மட்டுமே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை அனைத்துமே மாற்றுவதற்குரிய இராணுவம் சார்ந்த பள்ளிக்கூடங்கள் கொண்டு வந்து அந்த குழந்தைகளுக்குரிய ஒரு கடுமையான பயிற்சிகள் கொடுத்து அவர்களையும் அனைவரை போல ஒரு நல்ல அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்வதற்குரிய சட்ட திருத்தம் ஏற்படுத்த வேண்டும். அவர்கள் குற்றவாளியாக இருந்தாலுமே அவர்களை ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய சட்ட ரீதியாக இந்த இராணுவம் சார்ந்த பள்ளிக்கூடங்கள் கண்டிப்பாக மாற்றப்படும். இதற்குரிய வாய்ப்பளித்து அந்த பள்ளிக்கூடங்களை கொண்டு வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒரு முதன்மையான ஒரு நல்ல தரமுள்ள கல்வி கூடங்களாக மாற்றப்பட வேண்டும். இளைய சமுதாயம் இன்றைக்கு எத்தனையோ கஞ்சா புழக்கம் மற்றும் தேவையில்லாமல் சூழ்நிலைகள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக செய்கின்ற குற்றங்கள் அனைத்தையுமே முழுமையாக அவர்கள் அதிலிருந்து விடுபட்டு அடுத்த கட்டத்துக்கு அவர்களும் அனைத்து குழந்தைகளைப் போல ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை ஏற்படுத்த இந்த இராணுவம் சார்ந்த பள்ளிக்கூடங்கள் கண்டிப்பாக கொண்டு வரப்பட வேண்டும். அனைத்து மக்களின் சார்பாக இந்த பதிவு. நன்றி மக்களே.